மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐஸ்வர்யவானை குறித்து வாசித்தால் அவன் பூமியில சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவு கிடையாது. சகல நன்மைகளையும் அவன் அனுபவித்துக் கொண்டு வந்தான். அவனுடைய வீட்டில் ஒரு லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒருத்தன் இருந்தான். அந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்கள், பணம் மிகுதியா இருக்கிறவங்க சாப்பிட்டு கையை கழுவுறதே ரொட்டி துண்டு இல்லையா, ரொட்டி துண்டுல கையை கழுவி கையை தொடச்சு தூக்கி வீசுவாங்க. இதை தூக்கி வீசுற இந்த துண்டுகளை தான் இந்த லாசரு என்பவன் புசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அதுதான் ஆகாரம். அப்போ இவன் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தினுடைய மிகுதியில் இருந்தான். லாசரு தரித்திரத்தினுடைய மிகுதியில் இருந்தான். அவன் வீட்டு வாசல்லையே படுத்திருந்தான். ஒரு நாள் 2 பேருக்கும் மரணம் சம்பவித்தது. 2 பேரும் மரித்தார்கள். மரிச்சதுக்கு பிற்பாடு 2 பேரும் 2 இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. மரித்ததற்கு பிற்பாடு ஒரு மனிதன் எங்கே என்று சொன்னால் வேதம் அதற்கு நமக்கு தெளிவான உதாரணங்களை கொடுக்கிறது. இன்னைக்கு பலரும் மரிச்சதுக்கு பிற்பாடு ஆவியா வர்றாங்க, வேற பிறவியா வர்றாங்க, சொப்பனத்துல வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஏமாந்து விடக்கூடாது. சத்துருவாகிய சாத்தான் மரித்து போன நபர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நம்மை பலவீனப்படுத்தும்படியாய், ஏன்னா அவங்க பேர்ல வந்தாதான் நம்ம ஏற்றுக்கொள்வோம், ரிசீவ் பண்ணிக்குவோம். அதனால சத்துரு மரித்து போன மனிதனுடைய பெயரை சொல்லி கொண்டு வந்து சொப்பனங்களில அல்லது நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது அந்த நினைவுகளை கொண்டு வந்து நமக்கு அந்த கவலைகளை கொண்டு வந்து அவர்களுடைய பலவீனத்தை நமக்குள்ள கொண்டு வந்து நம்மை அழிக்கும்படியாய் சத்துரு கொண்டு வருகிற ஒரு தவறான ஒரு சிந்தனை. அதனால வேதம் என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறது, அதற்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். மரித்ததற்கு பிற்பாடு அந்த மனுஷனுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்துல இருக்காது. அடுத்தது, மரித்து போனதற்கு பிற்பாடு அவர்களுக்கு நாம் செய்கிற எதுவும் அவர்களுக்கு போய் பலிக்காது. இந்த சரீரத்தை விட்டு அந்த உயிர் பிரிந்ததுக்கு பிற்பாடு 3வது நாள், 40வது நாள், வருஷாந்தரம் என்று சொல்லி அதற்கு நாம் செய்கிற எதுவும் அவர்களுக்கு பலிக்காது. செஞ்சா உயிரோடு இருக்கும்போது செய்யணும். உயிரோடு இருக்கும்போது அவர்கள் மனம் திரும்புவதற்கோ அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கோ என்ன செய்யணுமோ உயிரோடு இருக்கும்போது தான் செய்யணும். மரித்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் அவர்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதன் மூலமாய் பிசாசு தான் ஆதாயப்படுத்தி கொள்வானே ஒழிய வேற எதுவுமே அதுல என்ன பண்ணாது, நடக்காது. கல்லறை தோட்டத்திற்கு போகிறது, அங்க போய் வழிபடுகிறது, இது எல்லாமே வேதத்திற்கு முரணான காரியங்களாய் காணப்படுகிறது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அது அல்ல. அடக்கம் பண்ணும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அது ஆண்டவருடைய வருகையின் போது இந்த சரீரம் மறுரூபப்படும்படியாய் நாங்கள் அதை விதைக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்ம என்ன பண்றோம், அடக்கம் பண்ணுகிறோம். எப்போ அவருடைய வருகையில அது மறுரூபமாக்கப்பட வேண்டும். அது மண்ணோடு மண்ணாக அது அழுகி மக்கி சாம்பலாய் போய்விடும், மண்ணோடு மண்ணாய் மாறிவிடும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு மனிதன் மரித்து பல நூற்றாண்டுகள் ஆகலாம், எலும்புகள் கூட மக்கி மண்ணோடு மண்ணாய் போகலாம். வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகையில பூமியின் தூளில் இருந்து கூட அந்த சரீரம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் மரித்து போனவர்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அவர்களுக்கு போய் அந்த கல்லறை தோட்டத்தில் நாம் செய்கிற காரியங்கள் எதுவுமே நாம் செய்யக்கூடாது. அது புறஜாதிகளுடைய வழக்கம், அது விக்கிரக ஆராதனை, அது நம்முடைய குடும்பத்திற்கு சத்துரு உள்ளே வருவதற்கான வழியாக மாறிவிடும். இங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவான ஒரு படம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
2 பேரும் மரிக்கிறாங்க. ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், இந்த லாசரும் மரிக்கிறான். மரித்த உடனே இந்த லாசரு ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போகப்படுகிறான். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஆபிரகாமினுடைய மடி என்று சொல்லப்படுகிறது, பரதீசு என்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்படுகிற ஒரு இடம். அப்ப பரதீசு அல்லது ஆபிரகாமினுடைய மடி, இது 2 ஒண்ணுதான். ஏன்னா அந்த வேத பகுதியில் நமக்கு அதை வாசிக்க முடியும். அப்போ இந்த லாசரு உலகத்துல வருத்தத்தையும் வேதனையையும் அனுபவிச்சான், தரித்திரத்தை அனுபவிச்சான். ஆனால் ஆபிரகாமினுடைய மடியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிச்சான், உலகத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழிச்சான். அவன் மரிச்ச உடனே பாதாளத்திற்கு கொண்டு போகப்பட்டான். நல்லா கவனிக்கணும், நரகம் அல்ல, பாதாளம். பாதாளம் என்பது வேதனைப்படுகிற இடம், வேதனைகள் அனுபவிக்கிற இடம், அல்லது நரகத்திற்கு ஒருவனை கொண்டு போய் சேர்க்கிறது என்பது நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நரகத்திற்கென்று நியமிக்கப்படுகிறவர்கள் இருக்கக்கூடிய இடம் பாதாளம். அந்த பாதாளம் என்பது நரகத்தினுடைய வேதனை அங்கேயே இருக்கும். அதற்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு நாள்ல தான் அவர்களை நியாயம் தீர்த்து நித்திய நரகத்திற்கு ஆண்டவர் தள்ளுவார். ரட்சிக்கப்படாமல் மரித்த யாராவது இருந்தாலும் அடுத்த செகண்ட்லயே அவர்கள் பாதாளத்துக்கு போவார்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய உயிர் பிரிஞ்சா அந்த உயிர் பாதாளத்துக்கு போகும், அங்கே வேதனைகளை அனுபவிப்பார்கள். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் அவர்களுடைய உயிர் பிரியும், அவர்கள் பரதீசுக்கு கொண்டு போவார்கள். அந்த இடத்தோட பேர் என்னன்னா இளைப்பாறுகிற இடம். உலகத்துல கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் இவைகளெல்லாம் அனுபவிச்சவங்க இவைகளெல்லாம் விட்டு ஓய்ந்து இளைப்பாறக்கூடிய இடம் பரதீசு. அப்ப இந்த பரதீசு இளைப்பாறுகிற இடம், பாதாளம் வேதனைப்படுகிற இடம். ஆண்டவருடைய வருகையில நியாய தீர்ப்பு முடிந்ததுக்கு பிற்பாடு பரதேசில் இருக்கிறவர்களும் பாதாளத்தில் இருக்கிறவர்களும் சகலரையும் கூட்டுதான் நியாயம் தீர்க்க போகிறார். பாதாளத்தில் இருக்கிறவர்கள் நித்திய நரகத்திற்கும், பரதேசில் இருக்கிறவர்கள் நித்தியமான சொர்க்கத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் பிரித்தெடுக்கப்படுவார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டு மரிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் பரதீசுக்கு போகவில்லை, பாதாளம் வேதனைப்படுகிற ஒரு இடத்திற்கு போகிறான். தரித்திரன் என்னப்படுகிறான் அப்படின்னா, அவன் பரதீசு என்கிற ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போகப்படுகிறான். இந்த இடத்துல மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிச்சு வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், பாதாளம் என்கிற இடத்துல போய் வேதனைப்படும் போது வேதனை அவனால தாங்க முடியல, தண்ணி கூட கிடைக்கல. உலகத்துல பயங்கர ஐஸ்வர்யம், இவன் சாப்பிட்ட அந்த எச்சியை தான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அந்த அளவுக்கு இவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். ஆனா பாதாளத்துக்கு போன உடனே இவன் வேதனை அதிகமான உடனே இவனால் அந்த வேதனை சகிக்க முடியல. என்ன பண்றான், அந்த நேரத்துல பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பரதீசுக்கும் பாதாளமும் பூமிக்கு கீழே தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல தான் அது மேலே வந்திருக்கிறது. அது ஒரு ஆழமான சத்தியம், நம்ம அதற்கு போக வேண்டாம். இப்போ ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிறவன் பாதாளத்தில் இருக்கிறவனையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த சம்பவம் சொல்லுகிறது. இப்போ பாதாளத்தில் இருக்கிறவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், இவன் பார்க்கிறான், இவன் வீட்டு வாசற்படியில பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் அல்லது இவனுடைய வேஸ்டேஜை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் இப்பொழுது தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான், இளைப்பாரி கொண்டிருக்கிறான். உடனே இவன் சொல்றான், ஆபிரகாமை பார்த்து சொல்றான், நீர் அவனுடைய விரலில கொஞ்சம் தண்ணியை குடிச்சு எப்படி நாக்க நனைக்கணும், அவ்வளவு தாகம், என்னால முடியல, அவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல அங்கிருந்து இங்கேயும் வர முடியாது, இங்கிருந்து அங்கேயும் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் உயிரோடு இருக்கிற நாட்களில ஊழியர்கள், சபை
என்று சொல்லி பலரும் டிவி, எல்லா மீடியா, டிராக்ஸ், எங்க போனாலும் இயேசுவை பற்றி ஏன் அறிவிக்கிறார்கள்? ஏன் இயேசுவை பத்தி சொல்றாங்க வாலண்டியரா வந்து அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் தான் நாம தீர்மானம் பண்ண முடியும். நான் பாதாளத்துக்கு போகணுமா, பரதீசுக்கு போகணுமா, நான் நரகத்துக்கு போகணுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா என்பதை இந்த சரீரத்துல நாம் உயிரோடு இருக்கும் போது தான் தீர்மானிக்க முடியும். இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிச்சிருச்சுன்னு சொன்னா அதற்கு பிற்பாடு நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க பரலோகத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இந்த சரீரத்துல உயிரோடு இருக்கும் போதே மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி இந்த சரீரத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா தெரியுங்களா? அவன் இதற்கெல்லாம் மனசு செலுத்தாம அவன் ஐஸ்வர்யத்தை பெருக்குகிறதிலும், அவன் சம்பாதிக்கிறதிலும், இந்த உலகத்துல லக்ஸுரிஸா வாழுகிறதிலும், இந்த உலகத்துல பெருமைக்காக வாழுகிறதையும், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி அவன் வாழ்ந்துட்டான். ஆண்டவரை குறித்து நினைக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, தேவ சமூகத்துக்கு போறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஒரு நாள் அவன் மரித்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்முடைய ஜீவனை பிடித்து வைக்க நம்மளால முடியாது. என்ன கோடீஸ்வரங்களா இருந்தாலும் உங்க உயிரை பிடிச்சு வச்சு உலகத்துல கொஞ்ச நாள் வாழலாம்னா உங்களால முடியாது. இன்னைக்கு ராத்திரி தூங்குனா நாளைக்கு எழுந்திருக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை வேணும். அவர் கிருபை இல்லைன்னா நீங்க உயிரோட வரவே முடியாது. உங்க உயிர் உங்களுடைய கையில கிடையாது. நீங்க நினைச்ச நாளைக்கு 10 வருஷம் நான் வாழ போறேன், இதெல்லாம் செய்ய போறேன், உங்களால முடியாது. இன்னைக்கு யாரும் எழுதி கொடுக்க முடியாது. அதனாலதான் உயிரோடு இருக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாம் சொல்றான், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்க முடியாது. அப்பதான் ஆபிரகாம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லுகிற போதனை தான் நம்ம வாசிச்சோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய். ஆனா இவன் என்ன பண்ணல, இந்த லாசரு நன்மைகளை என்ன பண்ணல, அனுபவிக்கவில்லை. இன்றைக்கு நாம் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். நன்மைகள் என்றால் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பாருங்க, நீ இந்த பூமியில் இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய், ஆனா இப்ப நீ வேதனைப்படுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க கூடாதா? பணம் சேர்க்க கூடாதா? ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாமா? ஆபிரகாம் இப்படி சொல்லுகிறாரே, நீ நன்மைகளை அனுபவிச்சு இப்ப வேதனைப்படுறியே, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருதாமா? உம்மாலே வருகிறது. ஆண்டவர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் தான் கனத்தை கொடுக்கிறார். நம்மளால ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. அப்படி தேடினாலும் அது நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. அடுத்தது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு ஒரு வேதனையை கூட்டவே மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த பூமியில நம்ம ஐஸ்வர்யமான இருக்கக்கூடாதா, பணத்தை சம்பாதிக்க கூடாதா, சொத்துக்களை சேர்க்க கூடாதா அப்படின்னு கேட்டா அது தவறு கிடையாது. ஏனென்றால் ஐஸ்வர்யம் அவரால் தான் வருகிறது, கனம் அவரால் தான் வருகிறது. அவரே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அது கூட ஒரு வேதனையை கூட்டவே மாட்டார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யம் நல்லது, பணம் நல்லது, வீடு கட்டுறது நல்லது, சம்பாதிக்கிறது நல்லது. ஆனால் அதற்காகவே வாழுவது தவறு. பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே நான் வாழக்கூடாது. நான் வாழுவதற்காக எனக்கு பணம் தேவை, நான் குடியிருக்கிறதுக்காக எனக்கு பணம் தேவை, என்னுடைய குடும்பம் நடத்துவதற்காக எனக்கு பணம் தேவை. இன்னும் ஒருவேளை சிலருக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இவர்கள் சம்பாதித்து ஒரு 10 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்து தொழில் செய்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கோடீஸ்வரன் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிச்சைக்காரன் கிடையாது. அப்போ ஒரு காரியத்திற்காக ஒருத்தரை வைத்திருக்கிறார்.
அப்போ இந்த உலகம் சமநிலையா இருக்கும்படியாகத்தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ யாருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரோ அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, அல்லது பாவப்பட்ட ஜனங்கள், தரித்திரர்கள், பலவீனர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் சிலருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அன்றாடம் தேவைகளை கொடுக்கிறார். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது தேவன் அனுமதிச்சிருந்தா அதோடு அவர் சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானத்தை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அதற்காகவே வாழ்வது தவறு. நம்முடைய 24 hours சிந்தனை பணம் பணம் பணம், சொத்து சொத்து என்று சொல்லி அந்த சிந்தனையில் இருப்பது 100% தவறு. இந்த ஐஸ்வர்யவான் அதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில சம்பிரமமாய் வாழ்ந்தாய், ஐஸ்வர்யவானாய் நீ வாழ்ந்த, வேற எதையும் நீ திங்க் பண்ணல. உன்னுடைய நோக்கம் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேல இருந்துச்சு, உன்னுடைய நோக்கம் எல்லாம் நகை சேர்க்கிறதுல இருந்துச்சு, உன்னுடைய நோக்கம் எல்லாம் வீடு கட்டுறதுல இருந்துச்சு, உன்னுடைய நோக்கம் எல்லாம் பணம் பணம் என்று சொல்லி இருந்ததுனால இப்பொழுது நீ வேதனைப்படுகிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில ஐஸ்வர்யத்துக்காகவே வாழ்றதுக்கு தேவன் நம்மை அழைக்கல. இந்த பூமியில நாம் வாழ்ற நாட்களில தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய். இந்த உலகம் ஒரு தற்காலிகமானது, இந்த உலகம் டெம்பரவரியானது, இந்த உலகத்தை விட்டு நாம் எப்ப வேணாலும் போயிருவோம். அதற்கு முன்பாக தேவனை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற கரிசனையோடு எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த உணர்வு, என்னுடைய மரணம் எப்ப வேணாலும் நடக்கும், தேவன் வரப்போகிறார், இந்த உலகம் டெம்பரவரி என்ற உணர்வு உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சவங்க இந்த உணர்வும் அவங்களுக்குள்ள இருக்காது. ஆபிரகாம் அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார். இப்போ 2 விஷயத்தை நாம் சிந்திக்க போறோம். முதலாவது, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வைக்கிறதோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதோ தவறு கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யமே வாழ்க்கை என்று இருப்பது தவறு. அப்போ ஐஸ்வர்யம் தான் என் வாழ்க்கை முழுவதும், எப்ப பாரு பணம் பணம் பணம், நகை நகை, சொத்து, இந்த திங்கிங்ல நான் இருந்தேன்னா அது எனக்கு என்னவெல்லாம் பாதிப்பை கொண்டு வரும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23, 24. இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் வர்றான். அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்றான், நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன், கரெக்டா பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் பண்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன ஆண்டவரே? இவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வித்து நீ தரித்திரத்துக்கு கொடு. அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. அதான் அவனால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறான், எல்லா காரியத்திலும் கரெக்டா இருக்கிறான், அவங்ககிட்ட குறைவு கிடையாது. ஆனால் தேவன் அவனை பார்க்கும்போது இவனுடைய நம்பிக்கை முழுவதும் ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்திருக்கு. அப்ப நம்பிக்கை முழுவதும் ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்தா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அதை வெறுக்கிறானா, அல்லது இது இருந்தாதான் நான் வாழ முடியும் அதை பிடிச்சு கொண்டிருக்கிறானா, இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறானா, அவனுக்கு ஒரு டெஸ்ட் பண்றாரு, நீ இதை கொஞ்சம் வித்து தரித்திரத்துக்கு கொடு. அவன் ரொம்ப விசனமாயிட்டான், அதை அவனால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல போறது மிக மிக கடினம். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படின்னா பணக்காரங்க யாரும் பரலோகம் போக மாட்டாங்களா? அது அர்த்தம் அல்ல. ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வைத்து இவன் வாழ்றதே ஐஸ்வர்யத்திற்காக தான். பணத்தை கொஞ்சம் கூட இறைக்காதபடிக்கு, ஏழைகளுக்கு, தரித்திரமானவர்களுக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு இது எதுவுமே செய்யாமல் ஐஸ்வர்யத்தை சேர்த்து சேர்த்து வச்சு இப்படி இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் போகிறது மிக கடினம். ஏன்னா அவன் இந்த பூமி தான் பெருசு நினைச்சு கொண்டிருக்கிறான், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் பெருசு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களால் பரலோகம் போக முடியாது. நீங்க மேலானவைகளை தேட வேண்டும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சம்பவத்தின் மூலமா ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு ஐஸ்வர்யவான்
அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். பணக்காரங்கன்னா பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல பிடிவாதமா இருக்கிறவங்க அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அது சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதுல கூட நுழையும், அது ஒரு நாள் வாய்ப்பே கிடையாது. அப்படி நுழைஞ்சா கூட ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படின்னா பொருள் ஆசைக்காரர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், அதுவே வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த ஐஸ்வர்யம் இதுதான் என் வாழ்க்கைன்னு பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் இவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், தன் ஐஸ்வர்யத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவன் விழுந்துருவான். அவ்வளவுதான். நீதிமான்களோ துளரை போல தழைப்பார்கள். நீதிமான்கள் தழைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை, பணத்தை, இதவே நம்பிக்கொண்டிருக்கிறவன் அவன் சீக்கிரம் விழுந்து விடுவான். ஐஸ்வர்யம் உங்களை விழ வைக்கும், ஐஸ்வர்யம் உங்களை கீழே தள்ளும். ஐஸ்வர்யம் நம்ம நினைக்கிறோம் இது நம்மை உயர்த்தும் என்று, உயர்த்தும் கண்டிப்பா. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேலேயே நான் நம்பிக்கை வச்சேன்னா அதுவே என்னை கீழே விழ வச்சிரும். ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்ததாக பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5. நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதா. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு, யார் பணம் வச்சிருக்கிறானோ அவனுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. ஐஸ்வர்யம் அதை குறித்து நீங்க தெளிவில்லாமல் சேர்த்து வச்சா உங்க கையில் இருக்கிற பணமும் சொத்துமே உங்களுக்கு கேடு விளைவிக்கும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்திகள் இது தேவனுடைய நாம மகிமைக்காக. உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்குறாரா, அந்த வீட்டுல ஜெபம் நடக்கணும், இது தேவனுடைய நாம மகிமைக்காக. உங்களுக்கு பணம் கொடுக்குறாரா, அந்த பணத்துல ஊழியம் நடக்கணும், தரித்திரர்கள் போஷிக்கப்படணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், அது தேவனுடைய நாம மகிமைக்காக அது நடக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை, தேவன் உங்களுக்கு கொடுத்த நகை, தேவன் உங்களுக்கு கொடுத்த துணி, நல்ல துணி 4 துணி வச்சிருக்கீங்களா, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு துணியை கொடுங்க, அது தேவனுடைய நாம மகிமைப்படும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு கேடு விளைவிக்கும். அது கேடு விளைவிக்கணும்னு சொன்னா நீங்க அதன் மேலேயே 100% நம்பிக்கை வைங்க. உலக ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ என்ன பண்ணாத, பிரயாசப்படாதே, சுய புத்தியின் மேல் சாயாதே. தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் சந்தோஷம், ஆனால் உன்னுடைய பிரயாசம் முழுவதும் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்க வேண்டாம். சொத்தை சேர்க்கணும், வீடை கட்டணும், அதன் மேல ஐஸ்வர்யம், அதன் மேல நோக்கமா இருக்காத. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் சந்திச்சேன். அவருடைய டைம் பாஸே என்னன்னா, அவருடைய டைம் பாஸ் ரொம்ப போர் அடிச்சதுன்னா என்ன பண்றதாமா, ஒரு இடத்துல வீட்டை கட்டி வாடகை விடுறது. அவ்வளோ இடம் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டை கட்டி வாடகை விடுறது. இவங்க வீட்டுல என்ன, ராத்திரி எல்லாம் தூக்கம் வர்றதில்லை, பகல்ல காலையில கொஞ்ச நேரம் தான் தூக்கம். யோசிச்சு பாருங்க, என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வீடு இருந்து, எத்தனையோ வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அதுல இவருக்கு டைம் பாஸே வீடு கட்டுறது. யோசிச்சு பாருங்க, தூக்கம் இல்லை. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதீங்க. எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் தரித்திரமா இருக்கிறாங்க, கம்மி வாடகைக்கு வீடு கொடுக்கலாமே, எத்தனையோ பேர் வாடகை கட்ட முடியாம இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ம கொடுக்க கூடாது? எனக்கு அருமையானவர்களே, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஐஸ்வர்யத்தின் மேல அது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படக்கூடாது. அடுத்ததாக நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், ஐஸ்வர்யவான் ஆகணும் விரும்புறவன் ஆக்கினைக்கு தப்பான். அதனாலதான் இவன் நேரம் பாதாளத்துக்கு போயிட்டான். ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா ஆயத்தப்படுத்திட்டான். அப்ப போய் கேட்கிறான், ஐயோ எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க. முடியாது, வாய்ப்பே கிடையாது.
நீ பூமியில உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அப்ப நீ ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்ச, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுல நீ குறியாக இருந்த, பணக்காரன் ஆகணும்னு நீ நினைச்ச, சொத்து சேர்க்கணும்னு நீ நினைச்ச. ஆனா இப்ப நீ வேதனைப்படுகிறாய். அதுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துங்க, கொடுக்காததுக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் அவருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்ப உங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்ப வேலை கொடுக்கணும்னு தெரியும், எப்ப பணம் கொடுக்கணும்னு தெரியும், எப்ப உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்பொழுது வாகனம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். சகலமும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீங்க பிரயாசப்படாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணலாம். பிரயாசப்படணும், அப்ப நான் ட்ரை பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு வேணும், நியாயமான காரணத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். தேவன் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் நமக்கு கேடு விளைவிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த ஐஸ்வர்யம் செயல்படக்கூடாது. அதன் மேல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன் இந்த ஐஸ்வர்யம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி பாதிக்கிறது? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். ஏன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது? ஏன் ஐஸ்வர்யத்தையே சம்பாதிக்கிறதே என்னுடைய வாழ்க்கையா வச்சு இந்த பூமியில வாழக்கூடாது? ஏன் ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த பூமியில நீங்க பொக்கிஷத்தை ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்காதீங்க, அது கெட்டு போயிடும், எப்படியாவது அது அழிஞ்சு போயிடும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேருங்க. ஒருவேளை இந்த பூமியில நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்க என்ன இருக்குமாமா? உங்க இருதயம் இருக்கும். உங்க இருதயம் முழுவதும் அந்த பொக்கிஷத்தின் மேலதான் இருக்கும். உங்க இருதயம் முழுவதும் அதன் மேலதான் கவனமா இருக்கும். அதனால நீங்க உங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை தேட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முழு இருதயத்தோடையும், உன்னுடைய முழு ஆத்மாவோடையும், உன்னுடைய முழு பலத்தோட நீ என்னில் அன்பு கூறு. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. நீங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பூச்சியும் துருவும் அதை கெடுக்கும். உலகம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேதனை கொடுக்கும், அல்லது அந்த ஐஸ்வர்யம் மற்றவருடைய கண்களை உறுத்தும். அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு பிரச்சனையா மாறும். அதன் மேல உங்க இருதயமும் போய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படும். ஆனால் நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா, அதோட கூட சேர்ந்து அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்துக்கான பாதுகாப்பையும் அவரே கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த ஐஸ்வர்யமானாலும் தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் கொடுக்கிறதா இருக்கணும். எனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்ல, அது உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதா இருக்கணும். அது நானா பிரயாசப்படுறதா இருக்கக்கூடாது, நானா அதை தேடி ஓடக்கூடாது, நான் அதை முழு இருதயத்தை அதன் மேல வைக்க கூடாது. ஆண்டவரே நீர் கொடுத்தீனா அதற்கு கேரண்டி உண்டு. ஆண்டவரே நீர் கொடுத்தால் அதற்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. ஆண்டவரே நீர் கொடுத்தால் அதனுடைய எல்லா காரியத்தையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே நான் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். அதனாலதான் ஐஸ்வர்யத்தை அதிகமா நம்பாதீங்க. ஐஸ்வர்யத்தை நீங்க நம்பினீங்கன்னா உங்களுடைய இருதயம் எல்லாம் அங்க போயிடும். தேவனுக்கு நேராக உங்க இருதயம் என்ன பண்ணாது? போகாது. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். ஆண்டவர் விதை விதைக்கிறது பத்தி ஒரு ஊமை சொல்லியிருக்கிறாரு. சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை பாறையான நிலத்துல விழுந்துச்சு, சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சு. இந்த முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதை என்ன நடக்குது அப்படின்னா, விதை விதைச்சது முளைச்சது, ஆனால் அது சரியாய் முளைத்து வராதபடிக்கு இந்த முள் அதை நெருக்கி போட்டது. இதை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதாரணமா சொல்றாரு. நம்ம சபைக்கு வர்றோம், வசனத்தை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்றோம், அது விதை, அது முளைக்குது. அது முளைச்சு மேல வரும் பொழுது இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது களையா அல்லது முள்ளாக எனக்குள்ளே விளைகிற என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அது கெடுத்து போடுகிறது. ஐஸ்வர்யம் என்பது ஒரு முள்.
அது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுத்துவிடும், ஆவிக்குரிய தரிசனத்தை மாற்றிவிடும், என்னுடைய விசுவாசத்தை கெடுத்துவிடும். யோசிச்சு பாருங்க, 1 கோடி பேலன்ஸ் என் கையில் இருக்குது, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நான் உலகம் போட்டு ஜெபம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாட்டுக்கு நைட்டே செஞ்சிருவேன் அந்த வேலையை. ஏன்னா பணம் இருக்குது இல்ல. இப்ப என்கிட்ட 5 பைசா இல்ல, இப்ப நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அதனாலதான் ஆண்டவர் சில நேரத்தில் பணத்தை என்ன பண்றது இல்ல, கொடுக்கிறது இல்ல. பணம் இருக்கும்போது நாம் தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ள வராது. அது நெருக்கி போடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்குகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்ககிட்ட பணத்தை ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதன் மேல நம்பிக்கை, அது மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இது நீர் கொடுத்தது ஆண்டவரே, இது என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் இதை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. இந்த பணத்திற்கு நான் அடிமை இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த பணம் அடிமையா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பணத்திற்காக நான் இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உமக்காக நான் இந்த உலகத்துல வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா இது நெருக்கி விடும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாதபடிக்கு நெருக்கி சின்னாபின்னமாக்கி விடும். எத்தனை குடும்பத்துல பிரச்சனை, எத்தனை மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, எத்தனை சகோதர சண்டைகள், எத்தனை பேருக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாம் இந்த பணத்தினாலதான் வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கிவிடும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையில, கண்ணியில, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையில சிக்கிடுவாங்க, கண்ணியில சிக்கிடுவாங்க, கேட்டிலும் மதிகேட்டிலும் அமிழ்த்துகிற அந்த சூழ்நிலையில போய் நம்ம சிக்கி விடுவோம். அதனாலதான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீங்க விரும்பாதீங்க, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. தேவன் அதை கொடுப்பார். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல இனி என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு பணத்தை நீர் எனக்கு கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய வேலை எனக்கு கொடுத்தாலும், எத்தனை சொத்து கொடுத்தாலும் அதன் மேல என் மனசு போகாத ஆண்டவரே. அது டெம்பரவரி ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை ஆண்டவரே. நீர் தான் எனக்கு பெருசு. பணத்தை விட, பொருளை விட, நகையை விட, இன்னைக்கே போய் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இதுவே எனக்கு ஒரு பெருசு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. இதை விட நீர் தான் எனக்கு பெருசு ஆண்டவரே, நீர் தான் எனக்கு சொத்து, நீர் தான் எனக்கு பொக்கிஷம் ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது இப்ப இருக்கிற உங்களுடைய சொத்து பாதுகாக்கப்படும். இல்ல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்று அதன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கேடை கொண்டு வரும், அது உங்களுக்கு கண்ணியாய் மாறிடும், அது உங்களுக்கு சோதனை கொண்டு வரும், அது முள்ளாய் வளர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கி விடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட நெருக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மரிச்சா இந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற ஒரு இடத்துக்கு போறான். சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, என்னுடைய நாவு வறண்டு போகிறது. யோசிச்சு பாருங்க, போன உடனே இவ்வளோன்னா முடிவில்லாத வருஷங்களாய், யுகங்களாய் நரக வேதனை அனுபவிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முடிவில்லாத வருஷங்கள். அதனாலதான் இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்கோங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல இந்த ஆவியை நம்ம சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சுவிசேஷம் உங்க காதுல வராது, அதுக்கப்புறம் ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் கிடையாது. உங்க ஆவி உங்க சரீரத்தில் இருக்கிறதுக்கு முன்னாகவே நீங்க மனம் திரும்ப வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். வசனம் உங்க காதுல கேட்கும் போது ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாளைய தினம் நம்முடையது அல்ல. ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே, இன்னைக்கே ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடும். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆகிறது தப்பு கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யத்துக்காகவே வாழுகிறது தவறு. அந்த ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தவறு அவனுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா, இவன் ஐஸ்வர்யவானா இருந்தது தவறு கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யவானா இருக்கும் போதே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காததுதான் தவறு.
ஒன்று ஐஸ்வர்யவானா இருந்தது தவறு கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காகவே வாழுகிறது தவறு, ஐஸ்வர்யத்துக்காகவே வாழ்றது தவறு. ரெண்டாவது, ஐஸ்வர்யம் சம்பாதிச்சு வேலை கொடுத்திருக்கிறாரு, பணம் கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷம், அதோட கூட சேர்ந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்க வேண்டும், அதுதான் ஆசீர்வாதம். இவனுடைய வாழ்க்கையில் அதான் தவறு நடந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வேலையே இருந்திருக்காது, திடீர்னு வேலை கிடைச்சிச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வேலை தான் முக்கியம். ரொம்ப முக்கியமானவங்க திருமணம், அவங்களை எப்படி பகைச்சிக்கிறது, கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. அப்ப பாருங்க, ஐஸ்வர்யம், பணம், 5 பைசா பணம் இல்லைன்னா போக முடியுமா? அப்ப சபைக்கு வர முடியும். அப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கணும், உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்கணும். அந்த ஒரு வித்தியாசம் தெரியாததுனாலதான் இவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இரண்டாவதாக நம்மோடு பேசுறாரு. ஐஸ்வர்யம் தவறு கிடையாது, நீங்க சம்பாதிக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அதோடு கூட சேர்ந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. பாவப்பட்டவர்கள், தரித்திரர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க, ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. இதற்காக தான் தேவன் உங்க கையில பணத்தை கொடுக்கிறார், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கையில தான் வாங்கணும்னு சொன்னாரே ஒழிய அந்நியர்களுடைய கையில என்ன பண்ணக்கூடாது, அதை வாங்க முடியாது. காரணம், தேவனுடைய ஊழியம் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டுதான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நியர்கள் கோடிகளை கொடுத்து அது தேவனுடைய ஊழியம் என்ன பண்ண வேண்டாம், நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற 100 ரூபாயில தான் அந்த ஊழியம் நடக்க வேண்டும். நமக்கு அதுக்கு அதான் ஆசீர்வாதம், அதான் தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். பலரும் ஐஸ்வர்யம் வந்த உடனே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறது இல்ல. வாசிக்கலாம் சில வசனங்களை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இன்னொரு ஐஸ்வர்யமான குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவன் சகல சொத்துக்களையும் சேர்த்து வச்சுட்டான். அவன் உன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வரைக்கும் சொத்து சேர்த்தாச்சு. இப்ப படுத்துட்டு அவன் ஆத்மாவை பார்த்து பேசுறான், ஆத்மாவே நீ ரொம்ப சந்தோஷமா இரு, உன்னுடைய சொத்து பேர பிள்ளைகள் வரைக்கும் சேர்த்து வச்சுட்டேன், எத்தனை தலைமுறை வேணாலும் சந்தோஷமா சாப்பிடலாம், ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவனோட சரிந்து விட்டு போச்சுன்னா நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சொத்து சேர்க்கறதுல அவன் குறியா இருந்தானே ஒழிய அவனுடைய ஆத்மாவை குறிச்சதான கரிசனை அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? உலகமே அவன் கையில் இருக்கட்டும், உன்னுடைய ஜீவன் நஷ்டப்பட்டுச்சுன்னா என்ன லாபம்? அந்த ஐஸ்வர்யவன் ஒரு சொட்டு தண்ணிக்கு அவன் தவிக்கிறானே, பாதாளத்துல வேதனைப்படுகிறானே, அந்த இடத்துக்கு தானே நீங்க போயிருவீங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்துக்கொள், உன்னுடைய ஜீவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்துக்கொள், நீ பரலோகம் போகிறதுக்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் போது வெறுமனே வேலை, ஐஸ்வர்யம், இது மேலேயே கவனம் வைத்துக் கொண்டிருக்காது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். 21வது வசனத்தை கூட வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு, தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாயிரு. இந்த உலகத்திற்கும் நீ ஐஸ்வர்யவானா இருக்கலாம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நீங்க தேடலாம், தேவனிடத்திலேயே ஐஸ்வர்யவானா நீங்க என்ன பண்ணலாம், இருக்க முடியும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு சொத்து இருக்கிறது. அதை தேடாம பூமிக்குரிய சொத்தின் மேலே நீங்க கவனம் செலுத்தாதீர்கள். தேவனுக்கேற்ற ஐஸ்வர்யம் நமக்கு வரணும், ஆவிக்குரிய சொத்து நமக்கு வரணும், அதுல கவனம் செலுத்தாதனாலதான் இவன் பாதாளத்திற்கு போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். நீங்க பாதாளத்துக்கு போகணும்னா இன்றைக்கு உலக வேலை, உலகத்தினுடைய காரியம், இதன் மேலேயே 24 hours நீங்க சிந்தையா இருங்க. இல்ல இந்த ஐஸ்வர்யமான மாதிரி நான் வேதனைப்படக்கூடாது, நான் இளைப்பாறுதலான ஒரு இடத்துக்கு போகணும், இந்த உலகத்தினுடைய பாடுகள், வேதனைகள் இந்த உலகத்தோட போகட்டும், நான் தேவ சன்னிதானத்தில் இளைப்பாறணும்னு சொல்லி விரும்பினால் இன்றைக்கே நீங்க ஒப்பு கொடுங்க. நான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்.
ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நீர் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீரோ அது கொடுங்க. நான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுறேன் ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23. அதனுடைய முதல் பகுதி மீண்டும் வாசிங்க. தாம் மகிமைக்காக கிருபா பாத்திரம், மகிமைக்கென்று ஏற்படுத்தின கிருபா பாத்திரங்களின் மேல் போதும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தம் உள்ளவராயிருந்தார். தம்முடைய மகிமைக்காக அப்படின்னா அவருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாரோ, எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவங்களை எதற்காக வச்சிருக்கிறாராமா? மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. அப்படின்னா நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது உலக ஆசீர்வாதத்தை பார்த்து வாழ்றதுக்கு அல்ல. உலகம் நமக்கு சதம் அல்ல. உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேல மோகமா இருக்கிறதுக்கு அல்ல. மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்த்து வாழ வேண்டும். மகிமையின் ஐஸ்வர்யத்தை தரிசித்து வாழ வேண்டும். மகிமையினுடைய பொக்கிஷத்தின் மேல விருப்பமா இருக்கணும். வசனம் சொல்லுது, பொக்கிஷம் எங்கேயோ அங்க என்ன இருக்கும்? உங்க இருதயம் இருக்கும். அப்ப மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேல அந்த பொக்கிஷம் எனக்கு இருந்துச்சுன்னா என் இருதயம் முழுவதும் மகிமைக்கேற்றவைகளா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த நித்தியமான மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேலதான் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதை தான் நமக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனால் பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா? உலக ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய மோகம், பணம், நகை, பொருள், ஆஸ்தி, இதன் மேலேயே நம்முடைய நேரத்தை செலவழித்து யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் முழுவதும் நம்ம உலகத்துக்கு ஏற்றவர்களை தான் சிந்திப்போம் ஒழிய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு நாளுக்கு எத்தனை நேரம் செலவழிக்கிறோம்? மகிமையின் ஐஸ்வர்யத்திற்காக தேவ சமூகத்துல ஒரு 24 மணி நேரத்தை, 12 மணி நேரத்தை விடுங்களேன், 12 மணி நேரத்துல மகிமையின் ஐஸ்வர்யத்திற்காக எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம்? தேவ சமூகத்துல எத்தனை மணி நேரம் இருக்கிறோம்? ஒரு வாரத்துல தேவனுக்காக எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. 24/7 தூங்குற நேரத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாம் நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் உலக ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறது. உலகத்தை தேடிதான் போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? வாசிக்கலாம். கொலோசையர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த. மகிமையின் ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னு தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் பொக்கிஷம். வாசிக்கலாம். கொரிந்தியர் நிருபம் 2 கொரிந்தியர் 4:7வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, அதாவது இயேசுவை மண்பாண்டத்தில், அப்படின்னா இந்த சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பொக்கிஷமா இருக்கிறார். அவர்தான் பொக்கிஷம், அவர்தான் சொத்து. வெள்ளியும் பொன்னும் என்னுடையவைகள் அப்படின்றார். பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையவைகள், உலகமும் அதனுடைய குடிகள் எல்லாம் என்னுடையவைகள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உலகத்துல எழுப்பினது. பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று உலகத்தில் அசைக்க முடியாத சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அசைத்து பார்த்தவர் நம்முடைய தேவன் இல்லையா? மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் நான் பிடித்துட்டேன் நினைக்கும் போது அவரையும் முடிவுக்கு கொண்டு வந்தார்.
நேபுகாத் நேச்சார் பாபிலோன்ல நான் உண்டாக்கின பாபிலோன் தோட்டமே என்று சொன்ன உடனே அவனை அடித்த தேவன், அந்த சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு சிலையை காண்பிக்கிறார். உலகத்தில் இருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் அதுல அடங்குகிறது. அதனுடைய பாத பகுதியில பலவிதமான ராஜ்யங்கள் சேர்ந்திருக்கும். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அது மேல மோதி அடிக்கும். அந்த சிலை கீழே விழுந்து தரைமட்டமாகும். அந்த கல் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும். அந்த கல் கிறிஸ்து என்ற கல், கிறிஸ்து என்ற கண்மலை. ஹல்லேலூயா! அவர்தான் ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். அவர்தான் ராஜாதி ராஜா. அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். அவர் மரித்தும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை கைகளிலே வைத்திருக்கிறவர். அவர்தான் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாரும் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். இதுதான் பொக்கிஷம். ஹல்லேலூயா! இந்த பொக்கிஷத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் இந்த பூமியின் மேல நாட்டம் வைக்க மாட்டான். இந்த பொக்கிஷத்தை புரிந்து கொண்ட மனுஷனுக்கு தெரியும், எனக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது. நான் அதை தேடி போக வேண்டியதில்லை, எனக்கு தேவையான நேரத்தில் அது எனக்கு வரும் என்று அவனுக்கு தான் அது புரியும். இந்த உணர்வு இல்லாதவர்கள், கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள், கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாதவர்கள் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள். சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா அவர் எனக்குள் இருக்கிறார், அந்த மகிமை எனக்குள் இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணி விட்டேன், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்துல இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் விட தேறினவர், வேத அறிவு பெற்றவர், உலக அறிவு உள்ளவர். அப்படிப்பட்ட பவுல் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவுக்காக, இவரை அறிகிற அறிவினுடைய மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் பார்த்து விட்டார். நீங்களும் நானும் அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்படியாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஐஸ்வர்யத்தை நான் பார்த்தா இந்த பூமிக்குரிய பணம், பொருள், இதன் மேல எனக்கு ஈடுபாடு இருக்காது. எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு எப்ப தேவையோ அதை எனக்கு கொடுப்பார். அதை தேடி நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பின்னாடி நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறது, பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய பொக்கிஷத்துக்காக நான் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்கு வரணும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த மனோபாவம் இல்லாததுனால ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில நன்மைகளை நீ அனுபவிச்சுட்ட, பூமியில நீ சம்பிரமமாய் வாழ்ந்துட்ட, அதுவே நோக்கமாய் நீ வாழ்ந்துட்ட, இப்பொழுது நீ வேதனைப்படுகிறாய். ஆனால் பூமியில ஒருத்தர் தரித்திரனா இருந்தா பாரு, அன்னைக்கு அவன் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல, அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தரித்திரனா இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் முடிவு பண்ணணும், ஆபிரகாமுடைய மடிக்கு போகணுமா, பாதாளத்தின் வேதனைக்கு போகணுமா? ஆபிரகாமுடைய மடி வேணும்னா இந்த உலகத்துல மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேடி நீங்க ஓடணும். உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை நீங்கள் நம்பி அவரை நீங்கள் தரிசித்து ஆவிக்குரிய கண்கள் அவரை பார்த்து இந்த உலக வாழ்க்கையை நீங்க நடத்தணும். இல்லைன்னா நீங்கள் வேதனைப்படுத்துற ஒரு இடத்துக்கு போவீங்க. யார் ஜெபம் பண்ணாலும் நீங்க தப்பிக்க முடியாதுங்க இருந்து, எந்த பாஸ்டர் வந்தாலும் தப்பிக்க முடியாது, ஆண்டவரே உங்களுக்கு இரக்கம் செய்ய முடியாது. காரணம் அவர் நீதி உள்ள தேவன். இந்த கிருபையின் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த பொக்கிஷம் எனக்குள்ள வரணும்னா நான் என்ன பண்ண வேண்டும்? சங்கீதம் 32 வாசிங்க. நான் என்ன பண்ணா இந்த பொக்கிஷம் எனக்குள்ள வரும்? வாசிக்கலாம். வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்களுக்குள்ளதான் இந்த பொக்கிஷம் வரும்.
இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இத்தனை பேர்ல உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் செஞ்ச எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிட்டாரு. என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த இயேசு இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த உணர்வு இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி அவருடைய வருகை இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கே உங்களுடைய மரணம் கூட இருக்கலாம். நீங்க வேதனைப்படுகிற பாதாளத்துக்கு தான் போக முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நான் காலையிலேயே உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? உங்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படணும். நீங்க செஞ்ச பாவத்தை இன்றைக்கே நீங்க அறிக்கை செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்கள் ஆராதனை வேலை நம்ம நினைவு கூர்ந்தோம். என்னுடைய தாய் என்னுடைய பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என்னுடைய பிறப்பில பாவம் இருக்கிறது. என்னுடைய ஜென்ம பாவங்களை நீங்க மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுகி சுத்திகரிக்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உள்ள அந்த மகிமையின் நம்பிக்கை எனக்குள்ள வரணும். அந்த பொக்கிஷத்தை அந்த பொக்கிஷத்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க விரும்பினா உங்க மீறுதல்களையும் பாவத்தை இன்னைக்கு நீங்க அறிக்கை பண்ணணும். உங்க அக்கிரமத்தை இன்னைக்கு அறிக்கை பண்ணணும். ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் என்ன ஆண்டவரே மறைஞ்சிருக்குது, இன்னும் நான் அறிக்கை பண்ணாத விஷயங்கள் என்ன ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இந்த ஆலயத்துக்குள் இருக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். அந்த ஐஸ்வர்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தேவ சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, அப்படி அந்த பொக்கிஷத்தை பெற்றவர்களால தான் இந்த உலகத்துல உலக ஐஸ்வர்யத்தின் மேல நாட்டம் இல்லாமல் வாழ முடியும். இன்னும் உங்களுக்கு உலகத்தின் மேல ஈர்ப்பு இருந்துட்டே இருக்குதுன்னா உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷம் இல்லை என்ற அர்த்தம். பொக்கிஷம் உள்ள இருந்துச்சுன்னா அந்த அதன் மேலதான் உங்க கண் போயிருக்கும். ஏன் உங்க கண் இன்னும் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேல போகுதுன்னா உள்ளே பொக்கிஷம் இல்லை. இன்னும் உங்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படவில்லை. இன்னும் உனக்குள்ள பாவம் இருக்கிறது. இன்னும் உங்களுக்குள்ள இருள் இருக்கிறது. அந்த இருள் உன்னை விட்டு மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஒளி உள்ளே வரும் பொழுது இருள் விலக ஆரம்பித்து விடும். எனக்கு அருமையானவர்களே, இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட தாவீது சொல்றான் 1வது சங்கீதத்துல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை விட ஐஸ்வர்யம் வேற என்ன வேணும் உலகத்துல? அதனாலதான் இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. மத்தேயு 6ல சொல்றாரு, பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வை. பரலோகத்துல எப்படி பொக்கிஷத்தை சேர்க்கிறது? இந்த எனக்குள்ளே வந்த இந்த பொக்கிஷமாகி இயேசுவுக்காக நான் வாழ தொடங்கினால் எனக்குள்ளே வந்த அந்த மகிமையின் நம்பிக்கையை, அந்த சமாதானத்தை குறித்து ஒருத்தருக்கு சொல்லும் போது அவர்களும் இந்த சமாதானத்துக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவருக்காக சுவிசேஷ வேலை செய்யும் பொழுது, இந்த பொக்கிஷத்துக்காக நான் வாழும் பொழுது அது சும்மா இல்ல, அதற்கான கூலியை தேவன் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்கள் தேவனுக்காக என்ன செய்கிறீர்களோ அதற்கான சம்பளம் உங்களுக்கு பரலோகத்திலே கட்டப்பட்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்ப இந்த பூமிக்கு வரும் பொழுது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. அந்த கிஃப்டோட தான் அவர் வரப்போகிறார். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, மேலே பொக்கிஷத்திற்காக எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கிறீங்க? உங்க கையில பொக்கிஷம் இருக்கலாம், வீட்டுல பொக்கிஷம் இருக்கலாம், பேங்க்ல இருக்கலாம். அது ஐஸ்வர்யம், உலகத்துக்குரியது. அது உங்களுக்கு கேடையும் கண்ணியும் தான் வருவிக்கும். ஆனால் பரலோக பொக்கிஷத்திற்காக இந்த பூமியில நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்காக நீங்க என்ன நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? அவருக்காக என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் சாட்சியா வாழ்ந்திருக்கிறீங்க? இந்த உலகத்துல வேத சட்டப்படி நான் வாழணும் எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் செய்யலைன்னா உங்களுக்கு மேல பொக்கிஷம் சேராது. பொக்கிஷம் உள்ள வந்துருச்சு. அந்த பொக்கிஷத்துக்காக நீங்க வாழும் போது மேல பொக்கிஷத்தை சேர்க்கிறார். அவர் வரும்போது அந்த பிரதிபலனோடு கூட வரப்போகிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்ம பரலோகத்துல நித்தியமான வீடு நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. அது கைகளால் கட்டப்படாத வீடு. அது பளிங்கு வீதியில் இருக்க போகிறது. அது மனிதனுடைய ஆலோசனையினால் சிந்தனையினால் கட்டப்பட்டது அல்ல. தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்கு கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேல நீ நம்பிக்கை வைக்காத, பூமிக்குரிய பொருளின் மேல நம்பிக்கை வைக்காத, உலக ஆஸ்தியின் மேல நீ நம்பிக்கை வைக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
தாவீது சொல்றான், அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன் தான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனை போல் இருப்பான். இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கான ப்ரொடெக்ஷன், பரலோகத்திலேயும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அறிவுறுத்துகிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை பெறாதவர்கள் யாராவது இங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையில்லாத இந்த உலக சிந்தனைகளை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த பொக்கிஷம் தான் எனக்கு வேணும். இந்த உலகத்திலையும் இனி வரப்போகிற உலகத்திலையும் பொக்கிஷமா இருக்கிற நீர் தான் எனக்கு வேணும். வெறுமனே இந்த உலக ஆசீர்வாதத்தை காண்பித்து என் சமாதானத்தை கெடுத்து எனக்கு கேட வர வச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முள்ளுகளால் நெருக்கி போடுகிற இந்த உலக ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பணம் வேணும், ஆனா அது என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பணம் வேணும், நகை வேணும், அது என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேண்டும், அதற்காக நான் இந்த உலகத்துல வாழக்கூடாது. எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, அது இந்த தங்கத்தை விட சொக்க தங்கமா இருக்கிறது. எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய கோடி கோடியான பணத்தை விட விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, உலகத்தினுடைய எப்பேற்பட்ட சொத்துக்களை விட இது பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. அதனால எனக்கு இந்த உலகத்தின் மேல நாட்டம் இல்லை, இது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்துல மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஐஸ்வர்யவான பாருங்க, அவன் வேதனைப்படுறான். ஆபிரகாம் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீரை கொடுங்க. அவன் சொல்றான், முடியாது, முடியாது. நீ உலகத்தில் இருக்கும்போது நீ அதை தேடல, இப்ப நீ தேடாத, முடியாது. இனி ஒரு நாள் உனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு ஏற்படாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் நான் அந்த மாதிரி வேதனைப்படுற இடத்துக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கண்ணீர் விட்டு தேடினாலும் எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் தேவராஜ்யத்தை தேடுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த பொக்கிஷத்தை தேடுற ஆண்டவரே. உலகம் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், ஆசா பாசம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். பணம், பொருள், ஆஸ்தி, நகை, ஆண்டவரே சொத்துக்கள், இதவே திங்க் பண்ணிட்டு 24 hours இதவே நினைச்சு என்னுடைய உலக வாழ்க்கை கழிச்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தினுடைய ஆசா பாசம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேல நான் நம்பிக்கை வச்சது தவறு ஆண்டவரே, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சது தவறு ஆண்டவரே, பணம், பொருள், நகை என்று இதற்கு பின்னாடியே நான் ஓடுறது தவறு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. தகப்பனுடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம், தகப்பனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உனக்கு விடுதலை வேண்டுமா? ஐஸ்வர்யவானை போல பாதாளத்துல போய் நீ வேதனைப்படுவதற்கு முன்பாக, பாதாளத்துல போய் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடிக்கு யுகங்களா இந்த வேதனைக்குள்ளாக நீங்க நிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறார், ஒரு பாதாளம் இருக்கிறது, அந்த பாதாளத்துக்கு நீங்க போக கூடாது, இளைப்பாறுகிற இடத்துக்கு நீங்க போகணும். மரித்ததற்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட உங்க உயிர் உங்க சரீரத்துக்குள்ள திரும்ப வராது. மரித்ததற்கு பிற்பாடு உனக்கு ரட்சிப்பு கிடையாது. மரித்ததற்கு பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. மரித்ததற்கு பிற்பாடு மனம் திரும்ப முடியாது. உயிரோடு இருக்கும் போதே மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு அந்த மனம் திரும்புவதற்காக ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உலகம் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தினுடைய ஆசாபாசம் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தினுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே. தாவீது சொல்றான், என்னுடைய மீறுதல்களை நான் கர்த்தருக்கு அறிக்கையிட்டேன், தேவரீர் என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அந்த பொக்கிஷமாகிய தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வருவதற்கு தடையா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிரகாசிக்கிறதுக்கு தடையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்க ஒப்பு கொடுத்தால் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ள ரத்தமா இருக்கிறது. இப்பவே நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை கழுவி கொண்டிருக்கிறார்.
உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே வரும்படியாய், அந்த மகிமை உங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாய், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாய் அந்த பொக்கிஷத்தை நீங்க அனுபவிக்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும். அப்பதான் உலகத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு வராது. ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை இன்றைக்கு நீங்க ருசித்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த மண் பாண்டத்துல பவுல் பெற்ற அந்த பொக்கிஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் எனக்குள்ள வந்தா இந்த உலகத்தினுடைய ஈடுபாடு எனக்குள்ள இருக்காது, அந்த பொக்கிஷம் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? அந்த ஐஸ்வர்யவானை போல ஐஸ்வர்யத்துக்காக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனது போல, இன்னொருத்தன் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்து தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினது போல நீங்களும் நான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் அது எனக்கு கீழே தான் இருக்கணும், என்னுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கணும், நான் அதை ஆளுகை செய்யறவனா இருக்கணும். ஐஸ்வர்யமும் சொத்தும் பணமும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷமாகிய தேவரீர் நீர் என்னை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யம் தான் என்னை ஆளுகை செய்யணும், மகிமையின் ஐஸ்வர்யம் தான் என்னை மூடணும், நீர் தான் என்னை ஆளுகை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை எல்லாரும் பயபக்தியோட